வணக்கம், உங்கள் விக்கி தங்கமாளிகை திருத்துறைப்பூண்டி. இன்னைக்கு இந்த 5 சவரன் 916 செயினை உருக்க போகிறோம். இதை உருக்குனதுக்கப்புறம் என்ன இடம் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதோட ரிசல்ட்டு உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். என்னடி சொல்கிற? வாங்க மெல்டிங் ப்ராசஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த செயினோட எடையை நோட் பண்ணிக்குவோம். 40 கிராம் 690 மில்லிகிராம் இருக்குது. அதாவது 5 சவரன் ஒரு 690 மில்லிகிராம் 690 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை நோட் பண்ணிக்கிட்டு ஹீட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ எடை குறையுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செயினை லைட்டாக ஹீட் மட்டும் பண்ணுவோம், எப்படி எரியுது மட்டும் பாருங்கள். பொதுவாக ஹாலோ செயின்ஸ்லாம் உருக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஹீட் பண்ணுறது வழக்கம். ஏன்னா ஃபுல் அழுக்கோட உருக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக பவுன் உருகி ஒட்டி இருக்காமல் துகள் துகளாக பிரிஞ்சு இருக்கும். நான் சொன்ன அதிர்ச்சியே இந்த விஷயந்தான். பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? இது ஃபுல்லாக அழுக்கு எரியுது. அந்த அழுக்கு எல்லாமே இப்படி தான் எரியும். இப்போ இந்த எரிஞ்சிட்டு இருக்கும்போது லைட்டாக திருப்புறேன். இந்த சாம்பல் எப்படி பறக்குது பார்த்தீங்களா? இதை நான் தட்டு தட்டுறேன், எப்படி தெரியுது மட்டும் பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எரிஞ்ச சாம்பல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செயின்ஸை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம கழுத்தில் உள்ள அழுக்கு, இந்த வியர்வை, அந்த சோப்பு நுரை இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அழுக்காக சேர்ந்து நிற்கிறது. இப்போ ஹீட் பட்டு தான் பண்ணியிருக்கோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் என்ன எடை குறையுது மட்டும் பாருங்கள். ஆஃப்டர் ஹீட்டிங் 39.360 கிராம் இருக்குது. அதாவது நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள வெயிட்டோட கம்பேர் பண்ணும்போது 1 கிராம் 330 மில்லிகிராம் குறையுது. நீ என்ன சொல்கிற? உருக்குனதுக்கப்புறம் எவ்வளோ குறையுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால பார்ட் 2ல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உருக்குனதுக்கப்புறம். தேங்க்யூ.